Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE 10th Maths Polynomials full chapter, my dear students. ஒரு less than 1 hour இல்ல maximum 1 hourல finish பண்ண போறோம். ஸோ இந்த 1 ஹவரும் டெடிகேட்டடா பாருங்க. நீங்க கம்ப்ளீட் சாப்டரையும் ரொம்ப சிம்பிளா லேர்ன் பண்ணிக்கலாம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த சாப்டர் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சாப்டர் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கும் ரொம்ப சிம்பிளா தான் வரும். மேக்ஸிமம் இந்த சாப்டர்ல இருந்து 6 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா எல்லா டைமும் கிடையாது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1 மார்க் மட்டும் கேட்டுட்டு விட்டுருவாங்க. சில நேரத்துல 4 மார்க்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் 6 மார்க்ஸ். அது வந்து ரொம்ப ரேர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 5 மார்க், ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க. இல்லைனா ஒரு கேஸ் பேஸ்டு கொஸ்டின் ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க. இல்லைனா 2 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லை ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதனுடைய வேரியேஷன் பார்த்துட்டோம்னா ஒரு செட்லையுமே மாறும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ஆவரேஜா கால்குலேட் பண்ணோம்னா 4 to 6 மார்க்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த சாப்டர்ல வேற ஒண்ணுமே கிடையாது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெறும்னே கிராஃபோட மீனிங்கை வச்சு எவ்வளவு சொல்யூஷன் என்ன ஏதுங்கன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிலேஷன் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரிலேஷனுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு ரூட்ஸை வச்சு அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை ரிலேட் பண்ணுவோம். அந்த ரிலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அது டிஃபிகல்ட்லாம் கிடையவே கிடையாது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நம்ம சிம்பிளா லேர்ன் பண்ணலாம். நான் இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி ரியல் நம்பர்ஸ் நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அதை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம 14 சாப்டர்ஸையும் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ்ல முடிக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட்ல கம்ப்ளீட்டா இருக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 1 ஹவருக்கான ரோட் மேப் தான் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். வாட் இஸ் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாலினாமியல்னா என்ன, அதுக்கப்புறம் டிகிரி, டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல், வேல்யூ, ஜீரோஸ், அதுக்கப்புறம் ஜியோமெட்ரிக்கல் மீனிங், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ண போறது ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரிலேஷன்ஷிப். இதுதான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டர்ல கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இதுதான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் இந்த சாப்டர்ல முக்கியமானது. மற்றபடி இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ். இதுல மோஸ்ட்லி குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கியூபிக் பாலினாமியல்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்கல, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குறிப்பா கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் வேணா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி 1 மார்க் கேட்கலாம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இந்த சாப்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கியூபிக் பாலினாமியல்ஸ் இல்ல அப்படின்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல தெளிவா சொல்லிருக்காங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. மேபி அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண ஒரு சில 1 மார்க் பேஸ்டு கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். ஓகே, இப்போ வாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் தனியாகவே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், PYQs கொஸ்டின்ஸ், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு வந்து லைவ் லெக்சர் வேணும் சார், லைவாக டீச் பண்ணுங்க, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணுறேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாலினாமியல்ஸ்னால் என்ன. ஸோ என்ன சார் பாலினாமியல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ 2 இமேஜஸ் காமிக்கிறீங்க, இதுக்கும் பாலினாமியல்ஸ்க்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாலினாமியல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். அதாச்சும் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பாலினாமியல்ஸ்க்கு முன்னாடி அல்ஜிப்ரானா என்ன நமக்கு தெரியும். ஏன்னா இதனுடைய ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து அல்ஜிப்ரா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அல்ஜிப்ரானால என்ன, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி ஆஃப் அன்னோன் வேல்யூ, அவ்வளோதான். அதாவது இதில் வந்துட்டு எக்ஸ், இது ஏன் மாட்டிக்கிச்சுன்னு தெரில, மேக்ஸில் வந்து எக்ஸுங்கிறது ரொம்ப காமனான ஒரு வேரியபிள், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் ஒய்யும் வேரியபிள்னா என்ன சார் அப்படிங்கிற ஒரு டவுட். மேக்ஸே இது எல்லாமே நீங்கள் 9th லேர்ன் பண்ணிருப்பீங்க. வேரியபிள்னா இதுக்கு வந்து எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டேன்னா ரியல் நம்பர்ஸ்ல வர எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். இதுவே எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 4 5 இன்ஃபினிட் வரைக்கும் கொடுக்கலாம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வேரியபிள். ஸோ இப்போ இந்த வேரியபிளோட பவர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், n. இந்த n வந்துட்டு நான் நெகட்டிவ் இன்டீஜரா இருந்துச்சுன்னா அது வந்து பாலினாமியல், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அது வந்து பாலினாமியல்ஸ் கிடையாது. இதுல தெளிவா இருங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ண 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபைண்ட் அவுட் த பாலினாமியல்ஸ் கிவன் பிலோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரலாம். ஸோ வர்றப்ப 1 மார்க் மிஸ் பண்ணிடாதீங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பவர்ல அதாச்சும் டிகிரியில் என்ன இருக்கணும் அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்த்தவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், சார் நீங்கள் ரியல் நம்பர்ஸில் நிறைய நம்பர்ஸை பற்றி சொன்னீங்க, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது ரியல் நம்பர்ஸ். இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் இருக்கு, அது இமேஜினரி நம்பர்ஸ். இதெல்லாம் சொன்னீங்களே,
நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸை பற்றி சொன்னீங்களா சார், திடீர்னு எழுதிருக்கீங்க, நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன சார் மீனிங் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ பொதுவாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம்லைன் வரைஞ்சிடுறேன். ஸோ இன்டீஜர்ஸ் நம்ம பார்க்குறப்ப 0, இந்த சைட் 1 2 3, இந்த சைடு வர்றதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சைடு வர்றது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த இடத்துல சார் இதுக்கான நான் நெகட்டிவ் பதிலாக பாசிட்டிவ்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஒரு நல்ல டவுட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பாசிட்டிவ்னா 1லேருந்து ஆரம்பிக்குது, நெகட்டிவ்னா -1லேருந்து ஆரம்பிக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நடுவில் இந்த 0 இருக்குல்ல, எனக்கு வந்து இந்த 0வும் இதில் கேல்குலேஷனில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா x⁻0 எனக்கு வந்து 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எடுத்துப்பேன். அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல 0வும் வரணும். ஸோ இதை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், ரேஷனல் வேண்டாம், இர்ரேஷனல் வேண்டாம், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம். பாசிட்டிவ் இன்டீஜர் கூட எனக்கு 0வும் வரணும். ஸோ இதுக்கான பேரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ எடுத்துக்கிற எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் இன்டீஜர் கிடையாது, அதுதான். ஏன்னா 0ங்கிறது நியூட்ரல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நடுவில் நிற்கிது. ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக தான் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் பவரில் 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். x³ இப்போதைக்கு நம்ம x³ மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் படிப்போம். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் கிளாஸ் 11th 12th வரப்போ படிப்பீங்க, எக்கச்சக்கமாக படிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் டாப்பிக்கில் வரும், அப்போல்லாம் பூந்து விளையாடுவாங்க கேல்குலஸ் எல்லாம். ஸோ அது வந்து நம்ம 11th வரப்போ படிப்போம். இப்போதைக்கு வந்துட்டு நமக்கு x² x³ வரைக்கும் தெரிஞ்சாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் மீனிங் பாலினாமியல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ பாலினாமியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன். இப்போ இந்த டயக்ராம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த சாப்டரில் நம்ம ரொம்ப அதிகமாக படிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரபோலாவை பற்றி படிப்போம். ஏன் சார் அப்படின்னா x² கிராஃபோட ஷேப் பார்த்தீங்கன்னா பேரபோலா ஷேப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பேரபோலாலாம் பிரிட்ஜஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பற்றி டெப்த்தாக அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பாலினாமியல் இதான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். y x²னா பேரபோலா. ஸோ இந்த மாதிரி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே x³ அப்படின்னா யூஸ்வலாக எஸ் ஷேப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கியூபிக் ஈக்குவேஷனாலே இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல்னாலே இதே பேரபோலா தான் மாறி மாறி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இது வந்து x³ ப்ராப்பராக ஆரிஜினை கட் பண்ணுது. இதுவே கியூபிக் பாலினாமியலாக வரப்ப எப்படி வேணாலும் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எஸ் ஷேப் இப்படி மாறி மாறி வரும், அவ்வளோதானே தவிர இந்த எஸ் ஷேப்பில் வந்துச்சுன்னா அது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். அதுவே இந்த மாடலில் யூ ஷேப்பில் வந்துச்சுன்னா அது வந்து பேரபோலா, இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைனூட்டாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, முடிஞ்சால் பென் அண்ட் பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டே வாங்க. 1 மார்க்ஸ் தெளிவாக கேட்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக டாப்பர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் y கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 11th 12th படிப்போம். இப்போதைக்கு சும்மா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ x⁻0 அப்படின்னா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ y 1 அப்படின்னா இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல 1 இருக்குன்னா இப்படி போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அப்படியே பேரலாக போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, இதை தான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை பற்றி டெப்த்தாக நம்ம இன்னும் நெக்ஸ்ட் இயரில் படிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக ஜேஇலாம் இருக்கிறப்ப ஜாலியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் பாலினாமியல். இப்போ வந்து நான் முன்னாடி சொன்னல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாலினாமியலோட பவர் வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர் வரலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ x² + x இப்படி இருக்குன்னா இதுல டிகிரி என்னன்னா 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே x³ + x² இருக்குன்னா இதனுடைய டிகிரி வந்துட்டு 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ண டைரக்ட் கொஸ்டின்ஸ் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டாபிக்ல இருந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மைனூட்டா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேரு தான்
லீனியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி எல்லாமே லீனியராக இருக்கும், அதாச்சும் ஒரு லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் அதாச்சும் 0 இல்லைன்னா சொல்யூஷன் நமக்கு ஒன்று தான் வரும். எது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சொல்யூஷன் 0 அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்படி எக்ஸே கிராஸ் பண்ணலனா அந்த ஈக்குவேஷனுக்கு, அந்த டயக்ராமுக்கு, அந்த லீனியாரிட்டிக்கு நமக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல 2x + 3 எங்கே வந்து கிராஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல -1, இந்த இடத்துல -2. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ -1.5 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இருந்தாலும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, இப்போ இந்த இடத்துல ஒய்னா y ஆஃப் எக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜென்ரலாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 2x + 3. ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ அதாச்சும் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறப்ப இந்த எக்ஸுக்கு x = எனி k மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த k வேணாலும் அதாச்சும் எந்த கான்ஸ்டன்ட் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ 1 அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 5 வரும். இதுவே 2 அப்ளை பண்ணால் 7. இந்த மாதிரி எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ வரும். அது பிரச்சனையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் இது 0 ஆகுதோ அதுதான் 0 ஆஃப் த பாலினாமியல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2xக்கு பதிலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -3/2 +3 மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ 2 கேன்சல் அவுட் ஆகிடும். -3 + 3 = 0 மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இடம் தான் அதாச்சும் -3/2 என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -1.5. ஸோ அதுதான் இந்த இடத்துல 0வாக மாறுது. ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிகிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக்னு எடுத்துக்கிட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரபோலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து குவாட்ராட்டிக் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது வந்து நார்மல் ஃபேக்டரைசேஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன ரூட்ஸ் வருதோ அதுதான் இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் கரெக்டாக கட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ -4 -3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -4 +1 அப்போ வந்து x - 1 x = 4, -1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ -1ல கரெக்டாக கட் பண்ணிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இங்கே 4ல வந்து கட் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான ஈக்குவேஷன் சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சேம் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 0 தான் வரும். ஸோ 4² 16 -12 -4. ஸோ இதனுடைய வேல்யூ 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். -3 -1 -4. ஸோ இந்த இடத்துல 1 + 3 னா 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4 - 4 = 0. ஸோ ரெண்டுமே நமக்கு அப்ளை பண்ணுறப்ப 0 வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்மோஸ்ட் இப்போ வந்து குவாட்ராட்டிக்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் 2 ரூட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. மேபி 1 வரலாம், வராமலும் போகலாம். ஸோ 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம். ஸோ இதெல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே கியூபிக்காக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 3 ரூட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் கிடையாது. அட்மோஸ்ட் வந்து 3 தான் வரும். ஸோ நமக்கு 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியா லாஜிக். ஓகே, ஸோ குவாட்ராட்டிக்கு 2 தான் வரும். நான் என்ன சார் திரும்ப திரும்ப சொல்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் டிகிரி கியூபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ x³ - 4x. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 0 நார்மலாக அப்ளை பண்ணோம்னாலே அதுக்கே வந்து 0 கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க அப்ளை பண்ணிருக்காங்கன்னா -2 + 2. இது ரெண்டு எடுத்தாலுமே இந்த இடத்துல 0 ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2³ வந்து 8. ஸோ -4 × 2 8. ஸோ 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே தான் மைனஸ்க்கும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து பெரிய சேஞ்ச் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து -8 + 8ன்னு மாறிடும். ஸோ அதுவுமே நமக்கு 0 தான் வரும். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் 3 ரூட்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து குறிப்பாக கிராஃபில் வந்து விளையாடுவாங்க. கிராஃபில் வந்து இது எந்த இடத்துல கட் பண்ணுதோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருங்க.
கட் பண்ணுற ஒரு இடமும் சொல்யூஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி நிறைய கன்ஃபியூஷன் பண்ணலாம். ஒரு சில நேரத்தில் இப்படி 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 போயிட்டு இப்படி வந்துலாம் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எப்படினாலுமே எத்தனை தடவை கட் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ வந்து 6 ரூட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எத்தனை தடவை எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஒய் ஆக்சிஸ் லைன்லேயே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ஃபங்க்ஷனாகவே வரும். அதுதான் பாலினாமியலாக நம்ம டினோட் பண்ணுறதுனால ஒய் ஆக்சிஸ் எடுக்கக்கூடாது, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து டிகிரி இன்டர்செக்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். டிகிரி 1 இருந்துச்சுன்னா லீனியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 இருந்துச்சுன்னா யூ ஷேப் பேரபோலா, 3 இருந்துச்சுன்னா எஸ் ஷேப்பில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு இன்வெர்டட் எஸ் ஷேப்பில் இருக்கும். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதுதான் வேல்யூ ஆஃப் பி ஆஃப் கே. உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பி ஆஃப் கே = 0ன்னு வந்துச்சுன்னா அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 0 ஆஃப் த பாலினாமியல். ஸோ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனுக்கு பி ஆஃப் -1 எடுத்தோம்னா நமக்கு 0 வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம முன்னாடி சால்வ் பண்ணோம். எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே ஈக்குவேஷன் தான் நம்ம முன்னாடி சால்வ் பண்ணோம். ஸோ சேம் ஈக்குவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல வர்றது 4. ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு முடிச்சா நம்புறேன். மேபி டவுட் இருந்தால் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஜியோமெட்ரிக்கல் மீனிங். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 கேஸுமே நல்ல தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. Here the graph cuts x-axis at 2 points A and A dash. The coordinates of A and A dash are the 2 zeros. So இந்த ஏவும் A dash இதான் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஏ, அதாவது ஏங்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கு பாரு. ஸோ இதுதான் பாலினாமியல். ஸோ x² கோஎஃபிஷியன்ட் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்மைல் பண்ணுற மாதிரி, அதாச்சும் லாஃபிங் ஸ்மைலி மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி இது வந்துட்டு ஓப்பனாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா சோகமாயிட்ட மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே இன்வெர்டடாக மாறிடும். ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக். இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஆர் த 2 zeros ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே போயிடுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு செகண்ட் கேஸ். த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ இஸ் த ஒன்லி 0. இப்போ வாங்க தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ் என்னதுன்னா நோ 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 zeros, அப்புறம் 1 0, அப்புறம் 0 zeros. ஸோ 0னா ஜியோமெட்ரிக்கல் மீனிங் படி எக்ஸ் ஆக்ஸை கட்டே பண்ணாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் தான் புக்லையும் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க இதெல்லாம் வந்துட்டு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு குறிப்பாக 2026 2025 கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எண்டிங் அப்போ கஷ்டமே பண்ண வேண்டாம், இல்லைனா லாஸ்ட்டில் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். The graph of a polynomial p of x is shown. Here the number of zeros எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை தடவை கட் பண்ணி தெளிவாக பாருங்க. 1 2 3 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பாலினாமியல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து வர அந்த ஒரு 4-5 மார்க்கை அப்படி ஈஸியாக அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 2. ஸோ 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. So, இப்போ my dear students, which of the following statement is true for the polynomial p of x of degree 3? So, degree 3 க்கு என்ன சொல்றாங்க? At most 2 distinct zeros. கிடையாது my dear students. p of x has at least 2. அதாச்சு 2க்கு மேல இருக்கணும். அப்படி கிடையாது. 0 கூட வரலாம் my dear students. p of x has exactly 3 distinct zeros. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தோணலாம், என்ன சார் இது வந்து குவாட்ராட்டிக் இதுக்கு மட்டும் தான் வருமான்ட்டு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கூட கேட்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கியூபிக்ல வந்துடும். ஸோ கியூபிக் பாலினாமியலுமே ஜீரோஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அட் மோஸ்ட் 3 distinct zeros.
அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். இதுதான் நெக்ஸ்ட் முக்கியமான சாப்டர் இந்த லெசனில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதை வந்து நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லீனியர். இந்த லீனியர் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லீனியரோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. இதனுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ இதுக்கான ரூட் வந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டான்னு வருதுன்னு வச்சுப்போமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை ரிலேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல k is equals to minus constant term divided by coefficient. அதாவது இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து 0 1 தான் வரும். ஸோ அந்த ஒரே ஒரு 0 எப்படி இருக்கும்னா மைனஸ் பி பை ஏவா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2x plus 3 அதாச்சு ax plus b. இருங்க கலர் மாற்றிடுறேன். ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏனா மைனஸ் 3/2. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் என்ன, இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் சார் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சார், எங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குமேன்ட்டு. ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த ஈஸியான ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டே தெரியக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தெரிஞ்சிருச்சுன்னா ஆக்சுவல் ஃபார்மேட்டை மறந்துடுவீங்க, இதனுடைய இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதை லேர்ன் பண்ணுறதுக்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு டேரெக்டாக பார்க்குறப்ப. அதனால தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புக்லேயும் தராங்க. அதே மெத்தடில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நானும் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பினா மைனஸ் பி பை ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும்னா இதுக்கான சொல்யூஷன் நமக்கு சிம்பிளாக வந்துடும். ஸோ இதுக்கு பதிலாக வேறு எது வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5x + 2 எந்த ஈக்குவேஷன் இருந்தாலும் மைனஸ் பி பை ஏ. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய சொல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு பெருசாக ரிலேஷன்லாம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ குவாட்ராட்டிக் இதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வந்துட்டு போர்டு எக்ஸாமில் நிறைய கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கொஸ்டின்ஸும் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ax² + bx + c a not equal to 0 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கான ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா ஜென்ரலாக இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்லுமே நிறைய கொஸ்டின்ஸ்லுமே ஆல்ஃபா பீட்டான் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுமே மென்ஷன் பண்ணுவாங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாச்சும் நமக்கு 2 ரூட் வருதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை சம் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², அதாவது மைனஸ் பி பை ஏ. இது என்னதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதுவே சி பை ஏனா ஆல்ஃபா பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த குவாட்ராட்டிக்கை நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டால் கேட்க முடியும். இதுதான் டிஃபிகல்ட்டான, அதாச்சும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். மற்றது எதுவுமே இதில் கண்டென்ட்டே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த சம் ஆஃப் த ரூட்ஸை வச்சே நம்ம வந்து பாலினாமியலை ஃபார்ம் பண்ணலாம். நிறைய இடத்துல இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தருவாங்க. உங்களுக்கு 2 ரூட்டை கொடுத்துருவாங்க, ஃபார்ம் த ஈக்குவேஷன். இது மாதிரி நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் வியூஸ் கிடச்சிச்சுன்னா இது பேஸ் பண்ண கண்டென்ட் நிறைய நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மேபி சார் எனக்கு 1-to-1 டியூஷன் மாதிரி சொல்லிக் கொடுங்க, எனக்கு வந்து நான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குனாலுமே அதுவுமே நான் டீச் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ P of x is equals to x² minus sum of the roots plus product of the roots மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். SOR POR. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். x² minus sum of the zeros ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக வரும். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் தான் நம்ம வந்து மைனஸ் பி பை ஏ அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸை சி பை ஏன்னு எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கியூபிக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதை பேஸ் பண்ண டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலாவை மட்டும் ஜஸ்ட் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படி வந்துச்சுன்னா மைனஸ் பி பை ஏன்னு வரும். அதுவே ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் த ஜீரோஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சி பை ஏ. அடுத்து வெறும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிஒய்க்யூஸ்லையும் பெருசாக கேட்டதில் கேட்டால் இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே,
ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஷின்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். ஓகே, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி தென் த வேல்யூ ஆஃப். ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு வந்து ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா நம்ம என்ன படித்தோம், மைனஸ் பி பை ஏ. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபகத்தில் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல மைனஸ் பிங்கிறது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் ஏன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க, கன்ஃபியூஸ் மட்டும் ஆகிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் ஏ டிவைடட் பை ஆக்சுவல் ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏ, ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல்ஸ் டு ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ. ஸோ சி இந்த இடத்துல என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் பி டிவைடட் பை 1 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சம் பண்ணணும். ஸோ சம் பண்ணோம்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பினா ஆப்ஷன் சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷன் சால்வ் பண்ணுவோம். இதுவும் அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் வித் ஜீரோஸ் 5/3 அண்ட் ஜீரோஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லா டைமும் வந்து ஆக்சுவலாக மெத்தட்லேயும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக இந்த ரூட்ஸை இருக்கிற ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணியே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து 1 மார்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ஏவா பிஆ சிஆ டிஆ தான் எழுத போகிறீங்க. கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ்லாம் அங்கே வந்து தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரஃப் காலத்திலே எழுதிக்கலாம். நான் 2 மெத்தட்லையும் உங்களுக்கு காமிக்கிறேன், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் கன்சியூமிங். இந்த மாதிரி ஈஸியான சாப்டரில் எவ்வளோ டைம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் டிஃபிகல்ட் சாப்டர்ஸில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக டைம் கிடைக்கும், இல்லைனா டைமே கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5/3 அண்ட் 0. ஸோ இப்போ நமக்கு 0 சிம்பிளாக இருக்கிறதுனால 0 நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே அப்ளை பண்ணால் 0 ஆகிடும், 0 ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ சியில் மட்டும் 0 ஆகலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து இந்த ஈக்குவேஷன் வராது. இது வந்துச்சுன்னா நமக்கு வந்து 0 போட்டால் 0 வரல, -5/3 வருது. அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் 5/3 நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏல 3 5/3 3 5/3 -5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 - 5, ஸோ 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு 0 வருது. அதனால ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, இதுவே நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும்னே இங்கே வந்து எக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 5/3 -5னா எனக்கு 0 ஆகாது. இங்கே தான் எனக்கு வந்து 0 ஆகும். அதுக்கப்புறம் 5/3 x², இங்கேயே எனக்கு வந்து 0 ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கூட அது வந்து ஒரு கியூப் மாதிரி தான் மாறிடும். 5/3 த ஹோல் கியூப்னு தான் வரும். அது எனக்கு 0 கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக வேணாலுமே கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆல்ஃபானும் இதை வந்து பீட்டான்னு எடுத்துப்போம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா 5/3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் பண்ணோம்னா 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே பார்த்தோம் அந்த ஃபார்மெட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் 5/3x plus product of the roots வந்து 0 my dear students. So is equals to 0. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப 3x², 3நாலே நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். -5x equals to 0 my dear students. ஆனால் நமக்கு வந்து இதை பேஸ் பண்ண மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கானா இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே இடத்துல my dear students 9ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 9x² minus, so 9 3 வந்து கேன்சல் ஆகிடும் my dear students. 15x equals to 0. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம 3x காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல my dear students இந்த ஈக்குவேஷனை நம்ம 3x காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 3x நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இன்னொரு 3x இருக்கும் my dear students. -5 கரெக்ட் my dear students. equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இஃப் 1 0 ஆஃப் த பாலினாமியல், ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஒரு 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். இதனுடைய மீனிங்
ஒரு ரூட் இப்படி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 0. இன்னொரு 0 எப்படி இருக்குன்னா 1 by ஆல்ஃபா. இப்போ 2 அதாச்சும் 2னா 1 by 2, ஆல்ஃபானா 1 by ஆல்ஃபா. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் ரூட்ஸ். இதுக்கான ரூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வேல்யூ ஆஃப் கே தான் கேட்டிருக்காங்க. கே எந்த இடத்துல இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சி கான்ஸ்டன்ட் இடத்துல இருக்கு. கான்ஸ்டன்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சி பை ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் இதை ரெண்டுத்தையும் பண்ணோம்னா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சி பை ஏனா மைனஸ். ஸோ மைனஸ்லாம் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க, அதில் தான் வந்து உங்களுக்கு மார்க்கே போகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சைடு 1 தான். ஸோ 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கே ப்ளஸ் 2. அடுத்து இந்த சைடு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கே இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 4 மைனஸ் கே. ஸோ கே இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். If alpha and beta are the zeros of the quadratic polynomial. இப்போ நான் காமிச்ச எல்லாமே 2026 2025 கொஷின்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, if alpha comma beta are the zeros of the quadratic polynomial px square plus qx plus r, then find the value. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தோன்னே நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலை தருவாங்க, ஆனால் நம்ம பயந்துடக்கூடாது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சோம்னா சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆல்ஃபா கியூப் பீட்டா ப்ளஸ் பீட்டா கியூப் ஆல்ஃபா. இப்போ என்ன பண்ணுறோம், இதுலேருந்து காமனான டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெளியே எடுக்கிறப்ப என்னென்ன காமனாக எடுக்கலாம்? ஆல்ஃபா பீட்டா. ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ ஆல்ஃபா பீட்டாவை நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல பீட்டா ஸ்கொயர். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் நிறையா வரும். நீங்கள் யோசிக்கலாம், சார் சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது, இது என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா இப்போ வர மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் வேணும்னா ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் இருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் கியூ டிவைடட் பை பி. அடுத்து ஆல்ஃபா பீட்டா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இது வந்துட்டு ஆர் பை பி. ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை கண்டுபிடிப்போம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு மைனஸ் கியூ பை பி. ஸோ கியூ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 2 into r divided by p. இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது கூட ஜஸ்ட் ஆல்ஃபா பீட்டாவை நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து ஆர் பை பி இன்டூ கியூ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆர் டிவைடட் பை பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உள்ளார வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ பி ஸ்கொயர்னு எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர் பை பி. ஸோ கியூ ஸ்கொயர் மைனஸ் 2rp டிவைடட் பை ஹோல் ஆஃப் பி ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆர் பை பி உள்ளார கொண்டு போயிடுவோம். ஸோ ஆர் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2rp டிவைடட் பை பி கியூ. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்கு வேணாலுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the zeros of the polynomial and verify the relationship. இந்த மாடல் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே, you find the zeros of the polynomial. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஜீரோஸை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணோம்ல, அதே லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கான ஜீரோஸை கண்டுபிடிப்போம். ஸோ 4x² 12 minus 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்துட்டு 6 2s தான் எடுத்துக்கலாம். ஸோ 6 2s are 12 மைனஸ் மைனஸ் அப்போனா தான் நமக்கு வந்து சம் பண்ணால் -8 வரும், டிவைடட் பை 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்துட்டு x minus 3/2 x minus 1/2 is equals to 0. So x is equals to 3/2 comma 1/2 my dear students. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஜீரோஸ். இப்போ இந்த ஜீரோஸை நம்ம வந்துட்டு கோஎஃபிஷியன்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 3 plus 1 4 4/2 is equals to 2 my dear students. ஓகே, இதுதான் வந்துட்டு sum of the zero, sum of the roots my dear students. இப்போ அதுவே இங்க -b/a minus b என்ன my dear students? 8 divided by 4 is equals to 2 my dear students. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு my dear students. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டானா நமக்கு வந்துட்டு 3/4 my dear students. So same logically இங்கே c/a my dear students. So c/a னா 3/4 prove பண்ணியாச்சு my dear students. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ வாங்க my dear students நெக்ஸ்ட். ஸோ இதுதான் ஃபைனல் கொஷன் இந்த வீடியோவோட, அதாச்சும் இந்த ப்ராப்ளமோட முடியுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆர்க் ஆஃப் எ ரயில்வே பிரிட்ஜ் பில்ட் ஆன் சென்னாப் ரிவர். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ரிவர் பெட், அதான் நம்ம ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. சென்னாப் ரிவர் பெட் மேலே ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வந்து அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா p of x நமக்கு வந்து அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனையும் கொடுத்துட்டாங்க. அப்சர்வ் த டயக்ராம் பேஸ்ட் ஆன் த above information. Answer the following. First நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? coordinate of a point A. ஸோ இந்த பாயிண்ட் A ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பேராபோலால இந்த இடம் இந்த A ஓட வேல்யூ என்ன அப்படின்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல A எங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, இதை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணணும். A எங்க இருக்குன்னா y ஆக்சிஸ்ல இருக்கு. சரிங்க சார், y ஆக்சிஸ்ல இருந்தா என்ன சார் அப்படின்னா y ஆக்சிஸ்ல இருந்தா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? x ஓட வேல்யூ 0. இதுவே x ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 0. இதுவே y ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல, அதாச்சும் இந்த ஈக்குவேஷன் வந்து இதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மீன் பண்ணுது. ஸோ இதுல நான் x is equals 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் எனக்கு கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு x is equals to 0. ஸோ இந்த இடத்துல p of 0 my dear students. So p of 0 நம்ம substitute பண்ணோம்னா 136. அப்ப a ஓட கோஆர்டினேட் x வந்து நம்ம முன்னாடி 0ன்னு எடுத்துக்கிட்டோம் my dear students. y தான் 136 பாயிண்ட்ஸ் இல்லைனா யூனிட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதே லாஜிக்ல நம்ம வந்து எழுதிக்கலாம் my dear students. So a is equals to அதாச்சும் அந்த கோஆர்டினேட் 0, 136. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா my dear students? நான் வழக்கமாக சொல்றதா, மேபி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செகண்ட் கொஸ்டினும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பேன் ஆஃப் த ஆர்க், அதாச்சும் இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த ஆர்க் ஸ்பேன்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? டிஸ்டன்ஸ், லென்த், அதை தான் வந்துட்டு ஸ்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ லைஃப் ஸ்பேன் என்ன, ஒரு பெண்ணு வாங்கணும்னா இதனுடைய லைஃப் ஸ்பேன் என்னென்ன, இதுவே ஒரு டாக்லாம் வாங்குறப்ப டாக்ஸோட லைஃப் ஸ்பேன் என்ன, கேட்ஸோட லைஃப் ஸ்பேன் என்ன, இப்பெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஸ்பேன் என்னன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? டோட்டல் லென்த் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லென்த்னாலே நமக்கு தெரியும் டோட்டலாக பாசிட்டிவ் தான் எடுப்போம். ஸோ 0லேருந்து இந்த சைடு எடுக்கிறப்ப 228.5. அதுக்கப்புறம் இந்த சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸுங்கனால மைனஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, இந்த தவிர தயவை செஞ்சு பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுக்கிறது ஸ்பேன். ஸோ ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் முக்கியம். இது நெகட்டிவா இருக்குன்னு நெகட்டிவ் எடுக்க கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி எடுக்கிறீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை வந்து ஒரு எக்ஸ்பி, இதை எக்ஸ்கியூன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்கியூ அப்படி எடுத்துப்பாங்க.
ஏன்னா எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பற்றி டெப்த்தாக மாடுலஸ் ஃபங்க்ஷன் நம்ம நல்லாவே லேர்ன் பண்ணுவோம். அந்த சாப்டர்ஸ்லாம் வர்றப்ப நான் வந்து சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 11th தான் வரும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணணும், ஏன்னா லென்த்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 238.5. ஸோ இப்போ இது சம் பண்ணோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5 + 5 10 0. ஸோ இந்த இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 8 + 8 16 17 1 5 6 4. ஸோ 467 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் யூசிங் த டயக்ராம். வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சம் ஆஃப் த ஜீரோஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் கட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு, அதுதான் நமக்கு வந்து ஜீரோஸ்ன்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பி பிங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுறது வந்து 228.5. இன்னொரு ரூட் என்னன்னு பார்த்தோம்னா -238.5. இதை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு கூட எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஜீரோஸ். பை டயக்ராம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சம் ஆஃப் த ஜீரோஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கேட்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே மைனஸ் எடுத்துக்கலாம், இதில் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே வந்து ஸ்பேன் கேட்கல. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம சம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறோம், -10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். பாலினாமியல் என்ன -0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயே வந்து நம்ம வெரிஃபை பண்ணிடுவோம். இப்போ நம்ம வெரிஃபை பண்ணக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், -b/a. ஸோ -b/a அப்படின்னா -0. ஆக்சுவலாக ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கு, அது கேன்சல் டாட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0.025 டிவைடட் பை 0.0025. ஸோ கரெக்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -10. ஸோ இதை விட இது 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணாலுமே நார்மலாக வேணாலுமே எடுத்து பை 1000 அந்த மாதிரி எடுத்துமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு இது வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p of x at x = 100. அதுக்கப்புறம் x = -100. இது வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பாலினாமியல்ல நம்ம வந்துட்டு இதை x = 100 x = -100 சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுத்தோட வேல்யூவும் சேமா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்க. ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எனாஃபா 1 இயர் இருக்கு. ஸோ இந்த 1 இயரை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான மார்க் எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.